வெற்றிக்கான பாதை. இது உங்களுக்கான பாதை. மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எப்படி இந்த பெனிமா ஆப்பை வச்சு அனிமேஷனை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா தகவலுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே இந்த வீடியோவை நான் உருவாக்கி இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே நம்ம எப்படி பெனிமி ஆப்பில் நம்ம எப்படி ப்ராஜெக்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறது, எந்த மாதிரி அனிமேஷன் வீடியோவெல்லாம் எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பெனிமி அப்படிங்கிறது நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் காமிக்கும். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்கும், மூவிஸ்ன்னு இருக்கும். இடையில பாருங்கள், இன்டர்ஃபேஸில் ப்ளஸ் சிம்பிள் போட்டு இருக்குங்களா. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் டைட்டில் கேட்குறான், நேம் ஆஃப் யுவர் மூவின்னு டைட்டில் கேட்குறாங்க. ஸோ அதில் போயிட்டு நம்மளுக்கு என்ன மூவி வேணுமோ அந்த மூவி, அதாவது நீங்கள் என்ன டாப்பிக்கில் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டாப்பிக்கை கொடுத்துருங்க. ஸோ க்ரியேட் மூவி அப்படிங்கிறது கிளிக் பண்ணிட்டீங்கன்னாவே இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒயிட் போர்டு ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த ஒயிட் போர்டில் நீங்கள் கலர் கொடுக்கணுமா அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டிக்கர் இருக்குது, டெக்ஸ்ட் இருக்குது, பிஜின்னு இருக்குங்களா. ஸோ அந்த பிஜியை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் கலர், செலக்ட் இமேஜ்னு இருக்கும். ஸோ செலக்ட் கலரில் நீங்கள் போயிட்டு பேக்ரவுண்டில் எந்த மாதிரி கலர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. எல்லோ கலர் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய எல்லோ கலர்ஸ் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கலர், பேக்ரவுண்ட் கலர் இப்படி கொடுத்தாச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ். ஸோ ஸ்டிக்கர்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நிறையா இருக்குங்க. ஆட் இமேஜ் இருக்குது, ஆட் எஸ்விஜி இருக்குது, அனிமேஷன் இருக்குது. ஸோ நம்ம என்ன மாதிரியான பிக்சரை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா பாருங்கள், ரீசெண்டாக யூஸ் பண்ணது இருக்குது. அப்புறம் கேஷுவல் மெயில் இருக்குது. பாருங்கள், இதில் நம்ம என்ன பர்பஸுக்காக நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது மேலே இது பண்ணாவே உங்களுக்கு தெரியுங்க. சரிங்களா, நிறைய சோசியல் மீடியாஸு. ஸோ என்ன மாதிரியானது உங்களுக்கு வேணுமோ ஸோ அந்த மாதிரியான அனிமேஷன் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். மேலே எல்லாமே இருக்குது. இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கனாவே மேலே வருங்க. இப்போ நம்ம கேஷுவலான ஒரு மெயிலை சூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த ஒரு டூ வீலர் மாதிரி இது பண்ணியாச்சு. சரி, பார்த்துட்டிங்களா. இப்போ இந்த பர்சன் டூ வீலர் வர மாதிரி வந்திருக்கு. ஸோ கீழே டிலே கொடுக்குறாங்க, டியூரேஷன் கொடுக்குறாங்க, பாஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா. இப்போ நார்மலாக நம்மளுக்கு ஒரு 3 செகண்டில் இந்த இமேஜ் வர மாதிரி இருக்கும். இதோட சைஸ் பெருசு பண்ணணுமா அப்படின்னா இது பாருங்கள், கீழே இருக்கிற இதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இது டிலேவாக வரணுமா, 1 செகண்ட் டிலே வரணுமா, 2 செகண்ட் டிலே வரணுமா, இது பாஸ் பண்ணணுமா, சரிங்களா, 1 செகண்டா 2 செகண்டா அப்படிங்கிறது பாஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை டிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடுங்க. சரிங்களா. அடுத்தது பாருங்கள், இதில் டெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ டெக்ஸ்ட் எந்த மாதிரி கொடுக்கணும் பாருங்கள், டிரைவ். சரிங்களா, டிரைவ் பைக் அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ டிரைவ் பைக் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டெக்ஸ்ட் இங்கே வந்துடும். இது மேலே கொடுக்கணும். சரிங்களா. இந்த டெக்ஸ்ட்டை நம்ம சென்டரில் கொண்டு போகணுமா இல்லை சைடில் கொண்டு போகணுமா அப்படிங்கிறது நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இந்த கலர் சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா. ஸோ அந்த கலருக்கு நம்ம ஆப்டிமான கலர் ஒரு இந்த மாதிரி கலர் கொடுத்துருவோம். கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. கலர் செலக்ட் பண்ணியாச்சு, இது எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது மறுபடியும் இது எப்படி வரணும், உங்களுக்கு சைஸ் டிலேவாக வரணுமா, இல்லை இது சிறுசு பண்ணணுமா, இன்னும் இது சிறுசு பண்ணணுமா, இல்லை ரொம்ப பெருசு பண்ணணுமா. ஸோ எந்த அளவுக்கு பெருசு பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதில் மினிமைஸ் பண்ணிக்கலாம், மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இந்த லெட்டர்ஸ் எந்த மாதிரி வரணும் பாருங்கள், இந்த ரப்படு மாதிரி வரணுமா, ஷேக்கிங் மாதிரி வரணுமா, சரிங்களா. ஸோ எந்த மாதிரி லைட் டு லெஃப்ட் வரணுமா, ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வரணுமோ அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் இந்த அனிமேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா பாருங்கள், அடுத்தது ஹேண்ட் சிம்பிள். ஹேண்ட் சிம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், ஹேண்ட் இல்லாமல் வரையணுமா, இல்லை உங்களுக்கு பென்சில் போடணுமா, இல்லை இந்த மயிலிறகு மாதிரி இருக்கணுமா. ஸோ எந்த மாதிரி இப்போ மயிலிறகு கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு பாருங்கள், ப்ளே பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மயிலிறகு மூலிமா இந்த அப்படியே இந்த ட்ராயிங்கை வரையுது. நம்ம இதில் பேக்ரவுண்ட் வாய்ஸை கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த பிக்சர் அப்படியே மூவ் ஆகி போகுங்க. சரிங்களா. இல்லை நான் எந்த சிம்பிளுமே கொடுக்கல அப்படின்னா பாருங்கள், எந்த சிம்பிளுமே கொடுக்கல. ஸோ அதுவாக உங்களுக்கு அந்த பிக்சர், அனிமேஷன் பிக்சரை ட்ராப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா. அடுத்தது பாருங்கள், ஆட் மியூசிக். ஸோ அந்த ஆட் மியூசிக்கில் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுமா, பாருங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஆடு மியூசிக்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாய்ஸ் ஓவர் பேக்ரவுண்டில் கொடுத்துக்கலாங்க. ஸோ அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம். இல்லை மியூசிக் வேணுனாலும் நம்மளுடைய ப்ரொஃபைல் அந்த மியூசிக்கு
ஃபோல்டர்லேருந்து எடுத்துக்கலாங்க. சரிங்களா? இதெல்லாமே கொடுத்து இந்த மியூசிக் எல்லாமே பேக்ரவுண்டில் கொடுத்து இந்த இமேஜை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைடை சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக மியூசிக்கோட இல்லை நம்ம வாய்ஸ் ஓவரோட இந்த பிக்சர் வந்து அப்படியே அனிமேஷன் ஆகி மூவ் ஆகி போகுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்லைடு ஓப்பன் பண்ணுறது எப்படி அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். அந்த செகண்ட் ஸ்லைடு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி செகண்ட் சிம்பிள் ஓப்பன் ஆயிரும். ஸோ பாருங்கள், நம்ம கலர் வேணாலும் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், வேணால் ஒயிட் கலர் வேணாலும் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், நம்ம என்ன டெக்ஸ்ட் வேணும், இதில் எந்த டெக்ஸ்ட் கொடுக்கலாம் பாருங்கள். எக்ஸாம்பிள் பஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ பஸ்ஸுன்னு கொடுத்து என்டர் கொடுத்துட்டு இந்த பஸ் வந்து கலர் மாற்றணுமா மாற்றிக்கலாம், சென்டரில் வேணுமா பெருசு வேணுமா அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து மேலே அனிமேஷனில் எந்த மாதிரி ஒரு சைல்டு அப்படிங்கிற அனிமேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சைல்டு வந்து பார்க்குற மாதிரி ஒன்று அனிமேஷன் எடுத்து இது நம்ம இன்னும் பெருசு வேணாலும் பண்ணி பார்த்துக்கலாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து நம்மளுக்கு பெனிமோ ஆப்பில் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போது இந்த ஃபுல்லாகவே நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமேஷனை வந்து ரன் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லைடு வந்துருச்சுங்க, அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டுருக்கு. செகண்ட் ஸ்லைடும் வருதுங்க, அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டுருக்குங்க. சரிங்களா? ஸோ இவ்வளவு பெனிஃபிட் வந்து இந்த ஆப்பில் இருக்குது. நீங்கள் உங்களுடைய வீடியோஸை க்ரியேட் பண்ணும் பொழுது மறக்காமல் இதெல்லாமே பண்ணுங்கள். ஸோ அடுத்தது எப்படி வந்து இந்த மூவியை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு மேலே இருக்கக்கூடிய சிம்பிளை நம்ம கிளிக் பண்ணி மூவி எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா ஒரு 13 செகண்ட் காமிக்கும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம எவ்வளோ மணி நேரம் வீடியோ எடிட் பண்ணியிருக்கோமோ அந்த மணி நேரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மூவி வந்து ரெடி ஆயிருங்க. இதை நம்ம வந்து சேனலில் போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாங்க. சரிங்களா? ஸோ வாய்ஸ் ஓவர் நம்ம பேக்ரவுண்டில் கொடுத்துக்கலாம். பாருங்கள், ஷேர் மூவி அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபோல்டரில் வந்து இது வந்து சேவ் ஆகிக்குங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு தான். சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் டீட்டெயிலாக கூட அடுத்த வீடியோவில் போடுறேன். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.